பூண்டு வாசம் குழம்புல இறங்கி குழம்பு ருசியாக இருக்கும். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம், புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். கையளவு மல்ல பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு சில தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். வடச்சட்டி காயவும் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கி வரவும் புளிக்குழம்பு பொடி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆற விட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு மைய அரைச்சிட்டு வந்துக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி. இப்போ திருப்பி வடச்சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் மசாலா போட்டு மசாலா பச்சை வாசம் போகவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். பாருங்க, குழம்பு இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். இப்போ வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வெந்து வரட்டும். பூண்டு ஒரு முக்கால்வாசி வெந்து வரவும் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ருசி அபாரமாக இருக்கும். பூண்டு நம்மளுக்கு வெந்துருச்சு. கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு குழம்ப தாளிச்சு ஊற்றிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி.